ரொம்ப சிம்பிள். எப்படின்னா அமெரிக்கா நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக. என்னென்னா இப்போ 2025 மிட் வரைக்கும் இல்லை போன ஏப்ரல் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா யுஎஸ்ஏ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகம். சரி, ஒரு 2024-25 அதில் எடுத்திங்கன்னா ஒரு 60 பில்லியனுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட். ஓகே சரி, அங்கே 45 பில்லியன், 141 பில்லியன் வந்து அதில் வந்து நம்ம தான் 87 பில்லியன் அதிகரிக்கும், நம்ம அதிகம். ஓகே, அங்கேருந்து வர்றது வந்து கொஞ்சம் கம்மி. ஓகே, அப்போ அங்கேருந்து வரும்போது நம்ம என்னென்ன மாதிரி டாரிஃப் இது அங்கே அமெரிக்காவோட குட்ஸுக்கு போட்டிருந்தோம்னா நார்மலாக ஒரு 17% சில ஐட்டங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 39% போட்டோம் அங்கேருந்து இம்போர்ட். அதே மாதிரி ஸ்பிரிட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லக்ஸுரி ஐட்டங்களுக்கு 150% போட்டோம் இந்தியா இம்போர்ட் பண்ணது. ஆமாம். ஹேவ் யூ காட் ஆஃப் எனி எவிடன்ஸ் சார்? அவர் சொல்றதுக்கு ஏதாவது தகவல் இருக்கா? 150% சொல்றாங்க. அது ஸ்பிரிட் அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ், அதுக்கு வந்து 150% போட்டோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 39% நம்ம போட்டோம். அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யணும். ஸோ என்ன இறக்குமதினாலும் சில ஐட்டங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டப்பானாக இருந்தோம். காரணம் நம்ம இந்தியாவோட மெயின் இன்கம் அமெரிக்கா மாதிரி இல்லை. அமெரிக்கா வந்து பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் எப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் வச்சு அவங்க வந்து பண்ணுவாங்க. 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருப்பான். நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து தனித்தனி குடும்பங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இது வந்து நாட் ஓன்லி பிஸ்னஸ், நாட் ஓன்லி வணிகம் மட்டும் இல்லை, இது வந்து வாழ்க்கை. அப்படிங்கும்போது நமக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்ற சூழலில் நம்ம வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு தான் 39% வந்து அக்ரி ப்ராடக்ட்டுக்கு போட்டிருந்தோம். அப்புறம் இங்கேருந்து அமெரிக்கா போச்சு அப்படின்னா சில ஐட்டங்கள் 0, சில ஐட்டங்கள் 3%, சில ஐட்டங்கள் 5% அப்படின்னு அவங்க, அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி போகிற ப்ராடக்ட்டுக்கு, இந்தியன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான வரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, இப்போது திடீர்னு 25% ஆக்குனார். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஆயில் வாங்குறதுக்காக பெனால்ட்டின்னு 25% போட்டு 50% சொல்லியிருந்தார். இப்போ மொத்தத்துக்கு எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு 18% அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டேபிளாக. ஓகே, அப்போ இது வந்து ஸ்டேபிளாக 18% அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் நஷ்டம் நம்பர் 1. அப்புறம் இன்னொரு பெரிய நஷ்டம் என்னென்னா அங்கேருந்து வர்றதுக்கு 0% ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 0% அப்படிங்கிறது வந்து நம்ம உண்மையிலேயே இந்தியாவோட ஃபார்மர்ஸ், ஓகே, விவசாயிகள், விவசாய ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப வீணாக போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது. இல்லை, இப்போ ஃபியூஸ் கோயல் தான் சில ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காரு. நான் ராஜகோபால் சார், இப்போ ஃபியூஸ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நிறைய பால் ப்ராடக்ட்டு, டைரி ப்ராடக்ட்டு, கோழி, சீஸு, சோயா பீன்ஸு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், மீட்டு, இன்னும் விவசாய பால் பொருட்கள், புகையில, இதுக்கெல்லாம் நமக்கு சமரசம் செய்யலைங்கிறாரு. இப்போ சில ஐட்டங்கள் இப்போ ஆரம்பிக்கிறது எப்படின்னா மொத்தத்துக்கு 100% ஆரம்பிக்கிற மாதிரி இல்லாமல் முதல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னாலே நமக்கு வந்து இவ்வளோ வச்சுருந்தது. இப்போ சில ஐட்டங்களுக்கு ரைட்டு ஓகே நாங்கள் வந்து 0% ஆக்கிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். என்றைக்கு நம்ம காம்ப்ரமைஸ்னு இறங்கிட்டோமோ அன்னைக்கு வந்து இந்தியா வந்து உண்மையிலேயே இந்த எப்சின் ஃபைலாக இருக்கட்டும், அவர் வந்து அனில் அம்பானி அங்கே போய் இப்போ பேசினதாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து இப்போ சமீபத்தில் என்ன செய்தி வந்தது, அதானிக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு அங்கே அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு செய்தி வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி டோட்டலாகவே நம்ம இந்தியாவை அடமானம் வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதானி இஸ் an individual man. அதுக்கும் இந்தியாவுடைய அரசாங்கம், இந்தியாவோட முகமே அதானி தானே. அப்படி நம்ம இப்போ எதிர்க்கட்சிகள், இடதுசாரிகள் மற்றவர்கள் பேச்சுக்கு பேசலாம், ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், எனக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர், இவருக்கும் அவர் தான். ஆனால் அவர் நடந்துக்கிட்டது வந்து மெயினாக இந்திய மக்களுக்காக வந்து பண்ணாங்களோ இல்லையோ அதானி அம்பானிக்காகத்தான் மெயினாக பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இவருக்கு வந்து துடிக்குது. அப்போது அவருக்காகத்தான் மெயினாக அவர் சார்ந்த இதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணாங்கிறது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு மறுக்கலாம், ஒத்துக்கரலாம், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை களவு போயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். இப்போ நமக்கு ஒரு கதவை அடைச்சா வேறு என்ன பண்ணுறது, சர்ப்ளஸ் இருந்துச்சு இல்லையா, நம்ம வந்து வேறு எங்கெங்கன்னு சொல்லி, அதாவது அமெரிக்காவை மட்டும் வந்து இந்த மாதிரி நம்பிட்டு இல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும்னு. இப்போ ஒருவேளை அமெரிக்கா வந்து கதவை திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணி பட்னியாக கடந்துருவோமா? அப்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் ஒன்று தானே.
அப்போ நமக்கு வந்து ஒரு கதவை அடைச்சிட்டாங்க, அமெரிக்கா அடைச்சிட்டாங்க, நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வேற என்ன பண்ணிப்போம்? நம்ம ப்ரொடக்ஷனை வந்து இப்போ நம்ம உருசுலா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்களே. சரி, அப்புறம் நமக்கு என்ன இந்தியா நடவடிக்கை எடுத்துட்டு நான் சொல்ற ஒரு இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எடுத்தாச்சு இல்ல? எடுத்தாச்சு. இப்ப அமெரிக்காவோட அப்படி எடுத்ததுக்கு அப்புறமும் அமெரிக்காவோட வந்து அங்க இம்போர்ட்டுக்கு 0%, எக்ஸ்போர்ட்டுக்கு 0.5% ஏன் ஒத்துக்கறோம்? ஒத்துக்கல நம்ம. இன்னும் ஃபைனல் டீல் முடியல. ஃபைனல் டீல் முடியல. அதாவது ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் டீல் வந்து பேசிக் ஒன்னு வந்திருக்குல்ல. இப்ப நமக்கு 0%னா அங்கே 0% வரணும். நமக்கு அங்க 18% அங்க இருந்து இங்க வரைக்கும் 18% மினிமம் வேணும்ல. ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 0 தான் வர போகுது. இல்ல இப்போ ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ ஒரு கரெக்டான பதில் இல்லங்கிறது தான் இது. இல்ல கரெக்டான பதில் உங்களுக்கு டீல் முடிய போது தான் தெரியும். டீல் முடியல. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த 0%ன்றதெல்லாம் கூட பேச்சு தான். இல்ல